சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலே இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி வெளியிடப்பட்டிருக்கிற நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நவம்பர் மாதத்திலே தமிழ்நாட்டிலே நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்று சொல்லப்படுகிற வெள்ளம், பெருமழை, அதுவும் இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் என்று வானிலை நிலையத்திலிருந்து எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இந்த ஆண்டு எல்லா கடந்த ஆண்டுகளை விட மழை கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த மழை காலத்தில் தேதி வச்சிருக்காங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் கேரளத்திலேயும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, பாண்டிச்சேரியிலும் கணிசமான கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு டிசம்பர் 24 ஜனவரி 1 வரை பள்ளிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் விடுமுறையாக இருக்கும். காரணம் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ். அது ஹைகோர்ட்டில் இருந்து எல்லா நிறுவனங்களும் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னையில் தொடர்ந்து ஒரு நாள் இதை சொன்னோம். தொடர்ந்து 3 நாள் சென்னையில் லீவ் விட்ட அரசு லீவுனால பாதி சென்னை காலி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த விடுதலை நாட்களிலே நீங்கள் பட்டியலை தயாரிப்பீங்கன்னா சென்னையில் பாதி பேரோட வீட்டில் இருக்க மாட்டாங்க. இல்லைன்னு டோர் லாக்டு, ஆள் இல்லை என்று வாக்காளர் பட்டியலே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இது செய்கிறார்கள். எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே திருட்டுத்தனமாக ஓட்டுகளை திருடினார்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இருப்பதாக தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அதற்கடுத்து பொங்கல் அனைவருக்கும் தமிழ்நாட்டிலே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. ஆக இதை கூட்டி கழித்து பார்த்தா அவங்க அறிவித்திருக்கிற 40 நாளில் 30 நாளுக்கு மேலே விடுமுறை நாளாக போயிடுது. எஞ்சிருக்கிற 10 நாளில் ஏறத்தாழ 6,19,00,000 வாக்காளர் இருப்பதாக சொல்றாங்க. இவர்களை எப்படி சரி செய்ய முடியும்? இந்த குறைபாடுகளை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். எங்களை போன்றவே மற்ற கட்சிகளும் குறிப்பிட்டிருக்கிறார். யாரும் முழு மனதோடு இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் உண்மை. ஆக உண்மையிலேயே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் மரியாதை கொடுத்தால், கூட்டத்தினுடைய நோக்கம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இருந்தால் இந்த எஸ்ஐஆரை தள்ளி வைக்க வேண்டும். அதைத்தான் எங்கள் கோரிக்கையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம்.